ஒருவரையாக இருக்கின்றார்கள். 8ஆம் தேதி மாலை கரூர் மாவட்டத்திற்கு வருகை இருக்கின்றார்கள். வருகின்ற பொழுது குளித்தலை நகரப்பகுதிகளில் மிக எழுச்சியான ஒரு வரவேற்பு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 9ஆம் தேதி காலை 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அரசு துறைகள் சார்ந்த ஆய்வுக் கூட்டங்களை அரசுடைய திட்டங்களை விரைவுபடுத்துவதற்கான அந்த முதற்கட்ட ஆய்வுகள் நடைபெறுகின்றன. அதன் பிறகு 12 மணிக்கு கரூர் பிரேமகால் மாவட்ட இளைஞர் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், பகுதி நகர ஒன்றிய பேரூராட்சியுடைய அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் கூட்டம் நடைபெற இருக்கின்றன. இந்த கூட்டத்தில் கலந்து இளைஞர்களுக்கு சிறப்புரையாற்றி ஆலோசனை வழங்கியிருக்கின்றனர். மாலை 4:30 மணிக்கு நாம் எதிர்கொண்டிருக்கின்ற புதிய பேருந்து நிலையத்தில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைக்கும், புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 18,331 பயனாளிகளுக்கு 162 கோடி ரூபாய் மதிப்பான நலத்திட்டங்களை வழங்கி விழா பேருரையாற்ற மிக எழுச்சியோடு நடைபெறுகின்ற இந்த அரசு விழா பொதுமக்களுக்கான அடித்தட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை வழங்குவது ஒரு மகத்தான விழாவாக அமைய இருக்கின்றன. இந்த அரசு விழா முடிந்த பிறகு அருகாமையில் இருக்கக்கூடிய ராயனூர் அந்த மைதானத்தில் 16,000 பேர் பங்கு பெறக்கூடிய பூத்து பங்குடைய நிர்வாகிகள் ஆலோசனை கலந்து கொண்டு அங்கே விழா பேருரையாற்ற இருக்கின்றார்கள். அந்த 4 நிகழ்ச்சிகளுக்காக நாளை 8ஆம் தேதி இரவு கரூர் மாவட்டத்திற்கும் மாநில துணை முதலமைச்சரும் வருவார் இருக்கின்றார்கள். நாளை இரவும் நாளை மறுநாள் முழுவதும் கரூர் மாவட்டம் என்பது ஒரு விழா கோலமாக அரசுடைய திட்டங்களோடு சேர்த்து இயக்கத்தினுடைய பணிகளையும் முன்னெடுக்க இருக்கின்றோம். இது ஒரு எழுச்சியான நாளாக அமைகிறது. ரோட்ஸ் வரவேற்பு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ரெசிடென்சி ஹோட்டல் தங்குவதிலிருந்து இங்கே அரசு நலத்திட்ட உதவிகள் அந்த மைதானம் வரை வரவேற்பு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. பாதுகாப்பு பணியில் எவ்வளோ போலீஸார் சார்? அது காவல்துறை முழுமையான ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க. என்ன தேவையோ முழுமையாக மாவட்ட ஆட்சியரோடு பேசி அது குறித்து முழுதான ஏற்பாடு செய்யும். அன்வீலிங் எல்இடியில் 2 ஸ்டோப் முடிவெடுத்து 2 டிஸ்பிளே